Hello friends, welcome and welcome back to the channel Rohini's Home. இன்றைக்கி ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். நண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியான ஒரு நண்டு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கலாம். 2 வெங்காயம் நல்லா வதக்கிக்கணும். நல்லா இது எண்ணெயில் வதங்கிடணும். கூட கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நண்டு குழம்பு ரொம்ப நல்லது உடம்புக்கு. அண்ட் கோல்டு இருக்கிறவங்க இது சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லுவாங்க. இது கூட மிளகு சீரகம் கொஞ்சம் ஒரு 2-3 சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்ச பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகுடைய காரம் தான் குழம்புக்கு நல்லாயிருக்கும், நண்டு குழம்புக்கு எப்போவுமே. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி நல்லா சேர்த்துக்கலாம். 2 பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். நல்லா மசிச்சு விடுங்க தக்காளியை. அந்த புளிப்பு நல்லா அந்த கிரேவியில் இறங்கணும். கூட குழம்பு மிளகாத்தூள் நம்ம எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் மிளகு காரம் அதிகமாக வேணுங்கிறதுனால மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது நண்டுடைய காலெல்லாம் கொஞ்சம் மிக்சியில் போட்டு அரைச்சி சேர்த்துக்கலாம். இதனுடைய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கிட்டா. அப்படி இல்லைன்னா நல்லா இடித்து கூட நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். நண்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த காலில் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளஷ் இல்லாமல் அந்த கால் இருக்கிற பகுதியெலாம் கொஞ்சம் மிக்சியில் அப்படி நல்லா அரைச்சி சேர்த்துக்கிட்டோன்னா குழம்பு ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இவ்வளோ தண்ணி வேண்டான்னா நம்ம தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா திக்கான ஒரு கிரேவி வரும். இது நல்ல தண்ணியாக இருக்கிறது ஒரு நல்ல ரசம் மாதிரி நம்ம குழம்பு சூடாக சாப்பாட்டில் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டு உள்ளே சேர்த்துடலாம். இது நல்லா வெந்து வந்துருச்சுன்னா சூப்பரான கமகமக்கும் சுவையான நண்டு கிரேவி ரெடி. இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம். எல்லாத்தையும் நல்லா கொதித்து வரட்டும். இப்போ உப்பு காரம்லாம் நீங்கள் டேஸ்ட்டு பார்த்து எது வேணுமோ நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி. இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி இலை போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்ச உடனே ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான நண்டு கிரேவி ரெடி. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொடுங்க. அண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு வீடியோவில் உங்களை எல்லோரும் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் பாய். திஸ் இஸ் ஃப்ரம் ரோஹினிஸ் ஹோம்.